அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சிறப்பான துஆவை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த துஆ மிகவும் சக்தி வாய்ந்த துஆ. ஏன்னா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை தான் கேட்டாங்க. இதனால் அல்லாஹு தாலா அவங்களுக்கு சாலிஹான குழந்தையா நபி யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொடுத்தான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய முதுமை பருவத்தில் தான் தந்தைன்ற ஸ்தானத்தை அடையிறாங்க. ஜக்கரியா நபி அவங்களுடைய பிரார்த்தனையாலும் அவங்க கொண்ட பொறுமையினாலையும் இன்னும் அவங்க விடாமுயற்சியினாலையும் தான் அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை அவங்களுக்கு முதுமை பருவத்திலையும் கொடுத்தான். இன்றைய காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம நிறைய மருத்துவர்கள்ட்ட போகிறோம். அவங்கக்கிட்ட போய் காசையும் வேஸ்ட் பண்ணுறோம், இன்னும் நிறைய நேரங்களையும் வேஸ்ட் பண்ணுறோம். இந்த நேரத்தை அல்லாஹு தாலாவுடைய வணக்கத்தில் நம்ம செலவழித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்மளுடைய இந்த பொறுமைக்காக வேண்டி சாலிகான குழந்தையா நமக்கு வழங்குவான். இதுக்கு ஆதாரமாக நீங்கள் ஜக்கரியா நபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையே படிக்கலாம். இப்போ நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரத்யேக துஆவை பார்க்கலாம். இந்த துஆ திருக்குர்ஆன்லேயே பதிவாகப்பட்டிருக்கு. ரப்பி ஹப்லி மில்ல துன்க துர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக சமீஉத் துஆ. இறைவனே, உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்தருள்வோனாக இருக்கிறாய். இந்த துஆவை நீங்கள் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய துஆவோட சேர்த்து இந்த துஆவையும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹு தாலா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆனால அல்லாஹு தாலா சாலிஹான குழந்தையா வழங்குவா. நம்ம எப்படிப்பட்ட அமல்கள் செஞ்சாலுமே அதில் அல்லாஹு தாலா மேலே உறுதியான நம்பிக்கை வைத்த பிறகு தான் அந்த அமலை நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட அமல்களை தான் அல்லாஹு தாலாவும் விரும்புகிறான். இன்னும் அப்படிப்பட்ட அமல்களுக்கு தான் அல்லாஹு தாலா பதிலும் அளிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த துஆவில் அல்லாஹு தாலா மேலே உறுதியான நம்பிக்கை வைத்து கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்குமே சாலிஹான குழந்தையாக வழங்குவான். இன்னும் எந்த விஷயத்துலையுமே பொறுமைங்கிறது ரொம்பவே அவசியம். நீண்ட பொறுமைக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயம் நமக்கு அல்லாஹு தாலா காண்பிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹு தாலா கிட்ட நம்ம விடாமுயற்சியோட நிறுத்தாமல் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை எப்பவுமே மனசில் வச்சுக்கிட்டு இந்த துஆவை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுறாங்களோ அவங்க அனைவருக்குமே அல்லாஹு தாலா சாலிஹான குழந்தையா கொடுக்கணும் அப்படின்னு நானும் துஆ செஞ்சுக்கிறேன். நீங்களும் துஆ செய்யுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.